This video is sponsored by Buymoch. இந்த பைமோட் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க. டோன்ட் மிஸ் இட். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டிக்கான ஸ்டோரிஸ். என்னடா அது இப்போ ஸ்டோரிஸ்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னு நினைக்காதீங்க. சின்ன ஸ்டோரி தான், அது ஒரிஜினல் நடந்த ஸ்டோரி. ஓகேங்களா? புதிதாக ஒரு ஆசிரியர் ஒரு கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க. அவங்க ஒரு கொஷின் கேட்குறாங்க, முரண்பாடு என்றால் என்ன? அதற்கு மாணவன் சொன்னான், முரண்பாடு என்றால் சண்டைத்தான் டீச்சர் என்றார். நிஜமாக தான் சொல்கிறீர்களா? ஆம், அதில் என்ன சந்தேகம் என்றார் மாணவன். அதற்கு டீச்சர், முரண்பாடு ஒரு வானவில், அது ஒரு பட்டாம்பூச்சி, அது ஒரு மலர் என்றேன். டன் கணக்கில் கண்கள் விரிய பார்த்தார்கள் அந்த டீச்சரை. எப்படி டீச்சர் ஒரு பிழையான விடையும் அழகான மலராக முடியும் என்று மாணவன் கேட்டான். அதற்கு டீச்சர், முரண்பாட்டினை நாம் கையாளும் விதத்தில் தான் அது மலராகின்றது என்றார். அதற்கு மாணவன் புரியவில்லை என்பது அவர்களின் கண்களில் தெரிந்தது. ஆனால் உயர்தர வகுப்பு மாணவிகள் இன்னும் 20 பேர் அளவில் இருந்தார்கள். வெவ்வேறு ஊர்களை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு குடும்ப பின்னணிகளை கொண்டவர்கள், ஒன்றாக விடுதியில் தங்கி படிப்பவர்கள். முரண்பாட்டினை முகாமைத்துவம் செய்தல் விசேட வகுப்பிற்காக சென்றிருந்தார்கள். வழங்கப்பட்ட 2 மணி நேரத்தில் முரண்பாட்டினை கையாளுவது பற்றி ஒரு சிறு தெளிவையாவது நான் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று டீச்சர் எண்ணினார். அன்றுதான் முதலில் சந்தித்தார். பேர்களை கூட கேட்கவில்லை, அறிமுகப்படுத்தி கொள்ளவும் இல்லையே. மாணவர்களிடம் விளையாடுவோமா என்றார். என்னை விளையாட்டாக பார்த்தார்கள். விளையாடுவது எப்படி என்று டீச்சரிடம் கேட்டார்கள். 2 மணி நேரத்துக்கு புத்தகங்களோடும் கதிரைகளோடும் மேசைகளோடும் கட்டி வைத்து பழக்கப்பட்டவர்கள் அல்லவா? விளையாடு என்று சொன்னதும் சிறிது ஆனந்தமும் சரி, கொஞ்சம் ஆசையும் சரி. எங்களை பார்த்தால் விளையாட்டாக இருக்கிறதா டீச்சர் என்றார்கள். இல்லை, உண்மையாகவே விளையாடவும் அனைவரும் எழுந்திருங்கள் என்று சொல்லி காதலை ஒரு விஷயத்தை சொல்லி மற்றவர்கள் எல்லாம் ஒன்றொன்றாக பாலர் பருவத்திற்கே சென்று குதூகலமாக விளையாடினார்கள். முதல் மாணவியின் காதுக்கு சொல்லப்பட்ட வசனம் இறுதியில் வந்தடைந்த விதத்தை பார்த்து நினைத்து நினைத்து சிரித்தார்கள். அதற்கு ஆசிரியர் சொன்னார், வதந்திகளும் உங்களை இப்படித்தான் வந்தடையும். முரண்பாடுகளை கையாளும் போது செய்திகளில் கவனமாக இருங்கள் என்று சொன்னான். அதற்கு புரிந்து கொண்டார்களா என்று தெரியவில்லை. இறுக்கமான ஒரு மனநிலையிலிருந்து கற்பதற்கு இலகுவான மனநிலைக்கு அவர்களை கொண்டு வந்து விட்டேன் என்று மட்டும் டீச்சர் எண்ணிக்கொண்டார்கள். இதுதான் எப்போதுமே வகுப்பில் நுழைந்தவுடன் நான் செய்யும் முதல் பணி என்று. வளமைக்கு பழக்கப்பட்டவர்கள் புத்தகங்களையும் பேனாக்களையும் நோட்டுகளையும் எடுத்துக்கொண்டு எழுதுவதற்கு தயாரானார்கள். பின் மறுபடியும் ஆசிரியர், குறிப்பெடுத்து படிக்க முரண்பாடு பாடநெறி அல்ல, அது வாழ்க்கை நெறி. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிச்சுவேஷனிலும் அது உங்களை குறிக்கிடும் என்று சொன்னேன். ஆச்சரியமாக பார்த்தார்கள். பெரும் சூத்திரங்களையும் ஆங்கில சொற்களையும் வைத்தவர்களை பயமுறுத்த நான் விரும்பவில்லை என்று எண்ணி சிறிய சிறிய விளையாட்டுகளில் ஊடாகவே அவர்களுக்கு ஒவ்வொரு விடயத்தையும் புரிய வைக்க முயற்சி செய்தார். உலகத்திலேயே தாங்கள் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று சொன்னார்கள். அப்போது தான் அவர்களுடைய பெயர்களையும் பிடித்த நிறங்களையும் கேட்டுக்கொண்டேன். ஒவ்வொருவருடைய விருப்பங்களையும் கேட்டபோது ஒவ்வொருவரும் வெவ்வேறு பதில் சொன்னார்கள். ஆசிரியருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இத்தனை வேறுபாடுடன் உள்ள நீங்கள் எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க முடியும் என்று பதிலளிக்க தடுமாறினார்கள். அதுதான் முரண்பாட்டின் அழகும் சக்தியும் என்றேன். புரிந்து கொண்டார்கள். இறுதியில் முரண்பாடு ஒரு மலர் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த 2 மணி நேரத்தில் அவர்களை பற்றி அவர்கள் நிறைய தெரிந்து கொண்டார்கள். முதல் சந்திப்பிலேயே அவர்களது மொத்த கதைகளையும் சொல்வதற்கு தயாரானார்கள். மாணவர்களின் நம்பிக்கை வெல்ல தெரிந்த ஒவ்வொரு ஆசிரியருமே மாணவர்களுக்கு மாற்று ஒரு தாயாக தெரிவார்கள். நாம் மீண்டும் மீண்டும் சந்திக்க வேண்டும் என்று டீச்சர் என்றார்கள். தொலைபேசி இலக்கத்தை கேட்டு குறித்து கொண்டார்கள். தாங்கள் நட்டு வைத்த பராமரிக்கின்ற சிறிய தோட்டத்து மரங்களை ஆசையோடு கூட்டிச் சென்று காட்டினார்கள். ஆனந்த கண்ணீரோடு விடை கொடுத்தார்கள். மாணவர்கள் முரண்பாடுகள் போல மலர்கள் தான். அவர்களை மென்மையாக கையாள தெரிந்த ஆசிரியர்களுக்கு மட்டும். இந்த மாதிரி ஆசிரியர்கள் யாருக்கு தங்க பிடிக்காது? நம்மளை எந்த அளவுக்கு கையாளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சரி. எனக்கு பிடித்த ஆசிரியர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் பிடிக்கும். எனக்கு ஸ்கூல் லைஃப்பில் படித்ததுன்னா இயற்பியல் ஆசிரியர் மிகவும். உங்களுக்கு இந்த மாதிரி ஆசிரியர் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.